ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது. கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது பொது பலனே, பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்குப்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. கும்ப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நம்மளுடைய கும்பராசி மாணவ செல்வங்கள் இந்த மாதம் தான் சூப்பராக படிக்க போகிறீங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க, நல்ல வெற்றிகரமான மதிப்பெண் கிடைக்கும், உங்களுடைய லெவலே வேறு லெவலுக்கு மாறும். இவனால உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதம் உங்களை எந்த விஷயமாக தான் நீங்கள் தான் தொடங்குங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் துவக்கி வைங்க, நீங்கள் தொடக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஏற்றம் உண்டு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்முடைய கும்பராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கணவனால் ஏற்பட்ட பாதிப்புகள், உங்களுடைய கணவர் மூலமாக அதாவது உங்களுடைய பார்ட்னர் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் உறுதியாக குறையும். அதாவது திருமணம் முடித்த போது தான் கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை நிறைய லாக் ஏற்படுது. உண்மையான பாசம், உண்மையான அன்புன்னு சொல்லி நிறையா விஷயங்களில் ஏமாறக்கூடிய அளவுக்கு உங்கள் கூடவே இருந்த நட்பாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், யாருனாலும் சுய லாபத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க. உயரத்தில் இருக்க கோபுரத்தில் இருக்கும் கும்ப கலசமாக தான் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய மதிப்பு கீழே இருக்கவங்களுக்கு தேவைக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாக தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, உண்மையான பாசம் அப்படிங்கிற ஏக்கத்துடன் இருக்கீங்க அப்படின்னா
உங்களை பயன்படுத்தின அத்தனை பேரும் சரணாகதி உங்கள்கிட்ட வந்து சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் போராட்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாக போகுது. அதேபோல் கும்பராசி என்பவர்களாகிய நீங்கள் அரசியல் அதேபோல் கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உறுதியாக நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதிய புதிய கால் ஷீட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா வண்டி நீங்கள் ஓட்ட வேண்டாம், கூட இருக்கவங்களை ஓட்ட சொல்லுங்கள். ஸோ அதே போல் வந்து பஸ்ஸில் பயணம் போகும்போது உங்களுடைய உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். கும்ப லக்கணம் கும்பராசி அப்படிங்கும்போது பொதுவாகவே தன்னை பற்றி தன்னுடைய உடைமைகளை பற்றி தன்னுடைய நலனை பற்றி அக்கறை வைக்கிறதே கிடையாது. பிறர் மேலே காட்டுற அன்பையும் பிறர் மேலே காட்டுற ஒரு பாசத்தையும் உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுங்க. உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களை ரசிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே ஒரு அன்பை காட்டுங்க. ஸோ அப்படி காட்டும்போது நீங்கள் எனர்ஜி பவராக மீண்டும் எழுந்து வருவீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.